அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ வந்து வாட்டர்மெலன்ல ஃபார்மர் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஸ்டெம்லைட், தமிழில் தண்டு வெடிப்புன்னு சொல்லுவாங்க. கம்மி தண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு ரொம்ப லாஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்மி ஸ்டெம்லைட் வந்தாவே அந்த செடி ஃபுல்லாமே வாடி போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளைட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த செடியே ஃபுல்லாக டோட்டலாக டெத் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூட்ரியன்ட்டுமே அந்த பிளைட்டுக்கு அப்புறம் அந்த செடினால எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால இது ப்ரிவென்டிவாக எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைட் வரதுக்கு முன்னாடியே செடி நம்மளுக்கு அந்த கம்மி ஸ்டெம்லைட் வரதை காட்டி கொடுத்துரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை ஓரத்தில் உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஸ்பாட், ப்ரௌன் கலர் ஸ்பாட் வரும். அது வந்தாவே அடுத்தது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஸ்டெம்லைட். இனிஷியலோட சிம்டம் அந்த ட்ரையாங்குலர் ஸ்பாட். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்டுல வெடிப்பு ஏற்படும், ப்ரௌன் கலர் வெடிப்பு. அதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணாத விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஊஸ்னா அந்த கம்மி ஊஸ் ஒரு நாத்த மாதிரி உங்களுக்கு அதுல இருந்து கம்மாட்ட ஒரு திரவம் வெளியிடும். அது உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும். அடுத்தது பிளாக் கலரா மாறி அது ஃப்ரூட்டுக்கே போயிடும், ஃப்ரூட் ராட்டா மாறிடும். அதனால ப்ரிவென்டிவா ஒரு 18வது நாள்லயே சப்போஸ் அந்த ஸ்பாட் ஏற்பட்டுச்சு, என்ன கெமிக்கல் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஞ்சன்டாவில் புதுசா வரக்கூடிய மிராவிஸ் டியூ என்ன டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரிஃபியூ மெட்டாஃபெனு டைபகோனோசோலும். இது 1 லிட்டரோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ml per லிட்டர். இது கரெக்டா ஒரு 18வது நாள் டு 20வது நாள் இது ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பாட்டும் கிளியர் ஆகணும், அந்த ஸ்டெம்லைட் தடுக்கலாம், ஸ்டெம்லைட் வராமையே தடுக்கலாம். அதனால ப்ரிவென்டிவா நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல இருந்து ஒரு ஊஸ் கிரியேட் ஆகுது, அதுல இருந்து ஒரு ஸ்போர் ஸ்ப்ரெட் பண்ணும். அது ஒரு பூஞ்சானம். அந்த ஸ்போர் உங்களுக்கு மண்ணில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் நீங்கள் போட்டாலும் அந்த செடிக்கு வரும். அதனால ப்ரிவென்டிவாக இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க. ப்ரிவென்டிவாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா ஈல்டு லாஸும் தடுக்கலாம், உங்களுக்கு செடியுமே எந்த செடிக்குமே பரவாமல் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.